ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு பெருசாக இருக்கிறது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வானல் நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டோம். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் இதோடு நான் சேர்த்துக்கிறேன். இங்கே எண்ணெய் காஞ்சிருச்சு. பொரிக்கிறது கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வெந்தயம் இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்து பூண்டு நம்ம ஆல்ரெடி உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பூண்டு இதோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச வெங்காயம் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததும் கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச தக்காளி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். தக்காளியும் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டாச்சு. வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம புளி கரைசல் இதோடு ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு இதில் இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். போதும், இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். ஒரு 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொதி வரட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிச்சுதுன்னா போதும். இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நான் என்ன செஞ்சுருக்கேன்னா களி செஞ்சுருக்கேன். இது பாலக்கீரை கடைஞ்சி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே களிக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இந்த பூண்டு குழம்பு நம்ம சாதத்துக்கும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.